Hello everyone. இந்த வீடியோவில் b.ed மற்றும் m.ed ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்வயம் எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்வயம் nta.ac.in கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் போய் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல் 2025 25 ஏப்ரல் 2025 இந்த 3 days கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம எடிட் பண்ணணும் அப்படி டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸ்வயமில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் கீழே உள்ள செக்யூரிட்டி பின் எடுத்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணுங்கள். என்ன ஆப்ஷன்ஸில் நீங்கள் பாஸ்வேர்டு ரிட்ரீவ் பண்ணணுமோ அதை நீங்கள் கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஃபர்கெட் அப்ளிகேஷன் நம்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு வந்திருக்கும். ஸோ உங்களுடைய ஜிமெயில் ஐடி செக் பண்ணாலே உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ஷன் விண்டோக்கு போகிறதுக்கு உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, இந்த செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு லாகினை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேஷ்போர்டு பார்க்க முடியும். இதில் கரண்ட் ஸ்டேட்டஸ் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீஸ் பேமெண்ட்டு, ஓகே, ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது அதை காமிக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ அப்போ தான் நீங்கள் இந்த கரெக்ஷன் விண்டோவை பண்ண முடியும். ஃபீஸ் பே பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணவங்க இதில் பண்ண முடியாது. ஸோ ஃபீஸ் பே பண்ணி பிடிஎஃப் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மட்டும் இதில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் கம்ப்ளீட் கரெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பர்டிகுலரில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே உள்ள பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே உள்ள ஒவ்வொரு காலம்லேயும் என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபார்ம்லேயுமே டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இல்லை அப்படின்னா கேட்டகரி சர்டிஃபிகேட் கூட அவங்க வந்து மாற்றினாலும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி கொடுக்காமே அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் செக்ஷனில் அப்லோட் டாக்குமெண்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், காலேஜ் டீட்டெயில்ஸ், ஓகே, காலேஜ் டீட்டெயில்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்படின்னா காலேஜ் நேம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லேயே நீங்கள் வந்து ஏதாவது கோர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து 2வது கோர்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 2வது கோர்ஸ் இந்த 8 ஷிஃப்ட்டில் எதில் இருக்கோ அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த கரெக்ஷன் விண்டோவில் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குமோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நீங்கள் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணி எதை சேஞ்ச் பண்ணணும், எதை எடிட் பண்ணணுமோ அதை எடிட் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக வந்து கேப்சா டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் சப்மிட்னு இருக்கும். ஃபைனல் சப்மிட்டில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இது எல்லாமே கிரியேட் ஆகும். ஓகே, சரிங்க. ஸோ நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு ஐ அக்ரி எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேட்டா வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எக்ஸாம் சென்டரோ இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸை ஒவ்வொரு செக்ஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேரி அவுட் பண்ணுங்கள். ஸோ கேரி அவுட் பண்ணும்போது இடையில நீங்கள் லாக் அவுட் ஆகி சப்போஸ் விண்டோ விட்டு வெளியே வந்தாலுமே நீங்கள் திருப்பி லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை நீங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் ஃபைனலாக சப்மிட் ஆகும். உங்களுடைய கரெக்ஷன்ஸ் வந்து கேரி அவுட் ஆகும். ஒரு செக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு டேட்டா சேவ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிடாதீங்க. ஸோ டோட்டலாக உங்களோட அப்ளிகேஷன் என்ஷூர் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய கரெக்ஷன்ஸ் வந்து கேரி அவுட் ஆகும். ஓகே, நீங்கள் உங்களுடைய
அப்ளிகேஷன் நம்பர் வந்து மெயில் ஐடியில் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் எப்பயுமே நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் பிடிஎஃப் பழைய பிடிஎஃப் நீங்கள் சர்வ் பண்ணியிருந்தீங்கனாலும் அது மெயில் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸாக இருக்கும். இப்போ கரெக்ஷன் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் அந்தந்த செக்ஷனில் போயிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய பிடிஎஃப் அப்ளிகேஷன் ஃபைனலாக சப்மிட் ஆகும். இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல் 2025லேருந்து 25 ஏப்ரல் 2025 வரைக்கும் 3 days இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த 3 daysக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கோர்ஸ் எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் ஆட் பண்ணாலும் நீங்கள் கோர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேட்டகரிஸ் மாற்றினாலும் நீங்கள் கேட்டகரி மாற்றிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக சப்மிட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இந்த 3 daysக்குள்ளே உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மட்டும் அதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணுங்க. அடுத்து ஸ்வயம் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி அப்பியர் ஆகணும், ஹால் டிக்கெட் எப்போ வரும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். விஷ் யூ ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.